புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், அங்கு ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் எத்தனை மணி அளவில் திறக்கப்பட்டது? இந்த சொர்க்கவாசல் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? பக்தர்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? விரிவான விவரம். வணக்கம் கனகதாரா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் இக்கோயில் ஸ்ரீரங்கத்திற்கு முந்தைய திவ்ய தேசமாகவும் திருமயத்தில் உள்ள திருமையர் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு 64 சதுர யுகங்களுக்கும் முன்னால் சுயம்பு மூர்த்தியாக அவதாரம் எடுத்தவர். ஆனால் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் சயனம் பெருமாளும் சுயம்பு மூர்த்தியாகவும் 96 யுகங்களுக்கு முன்னதாகவும் அவதாரம் எடுத்தவர். இங்குள்ள பெருமாள் சயன நிலையில் 30 அடி கொண்டதாகவும் உள்ளார். மேலும் தமிழகத்திலே இங்குதான் ஒரே கோயில் வளாகத்தில் வைணவ திருத்தலமும் சைவ திருத்தலமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு மிக்க திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை 5 மணி 10 நிமிடத்திற்கு சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது. இதுல தமிழக கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீ மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. இதுல ஆயிரக்கணக்கான சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டாங்க. இதுல சர்வாலயத்துல சத்தியமூர்த்தி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமூகமாக காட்சி அளித்தாரு. இதுல பக்தர்கள் வசதிக்காக ஏற்கனவே கோவிலோட ஏற்பாட்டுல கரெக்டான முறையில கியூ கட்டி பக்தர்களுடைய கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சொர்க்கவாசல் நடை திறப்பு என்பது காலை அதிகாலையிலிருந்து இன்று மாலை வரை இந்த சொர்க்கவாசல் திறப்பு ஆனது இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை இங்க உள்ள காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். ரெடி வாங்கம்மா, மூவ் பண்ணி வாங்கம்மா. சேவச்சை மூவ் பண்ணி வாங்க. சேவச்சை மூவ் பண்ணி வாங்க. சேவச்சை மூவ் பண்ணுங்க. நூற்றி 8 வைணவ ஸ்தலங்களில் 43வது திவ்ய தேசமான நம்ம திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக நடைபெற்றது. சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் உள்ள சுயம்பு மூர்த்தி சத்தியமூர்த்தி பெருமாள் வைகுண்ட வாசல் சொர்க்கவாசல் திறந்து ஏகாதசி மண்டபத்தில் பக்தர்களுக்கு மிக சிறப்பாக தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம திவ்ய சேத்திரத்தில் 108 திவ்ய சேத்திரத்தில் 43வது திவ்ய தேசமான நம்ம திருமையர் கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் பிரார்த்தனை ஸ்தலம், அதாவது கல்யாணம் ஆகாதவா, குழந்தை இல்லாதவா, புத்தி சாதனை இல்லாதவா, அதாவது கடன் தொல்லைகள், எதிரிகள் பிரச்சனை எதாக இருந்தாலும் பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும், எல்லா காரியங்களும் சிறப்பாக நிறைவேறும். இங்கே உள்ள தசாவதாரத்தில் 10 அவதாரத்தில் 6 அவதாரங்கள் நம்ம திருநட்சத்திரத்தில் இருக்குது. ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஐக்கிரிவர் இருக்கார், பூவரகர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், லட்சுமி நரசிம்மர் இருக்கார். எல்லாரோட பெருமாள் பூலோக வைகுண்டமாக காட்சியளிக்கிறார். நம்ம திருமயச்சேத்திரத்தில் சயன பெருமாள் இருக்கார், திருமெய்யர்னு பேர், அவர் பேர் தான் ஊர் பேர், திருமெய்யர் திருமெய்யம்னு பேர். 108 திவ்யத்தில் இவர் ஒருத்தர் பார்க்கடலை வைகுண்டமாக காட்சியளிக்கிறார். ஏசியாவிலேயே மிகப்பெரிய பெருமாள், தன்னால் உருவான பெருமாள் சத்தியமூர்த்தி பெருமாள் சுயம்பு மூர்த்தி, அஷ்டபந்தன பீடம் கிடையாது, தன்னால் உருவான பெருமாள். மார்பல் மகாலட்சுமி அடிச்சுட்டு இருக்கா, சாலிகிராமம் தடுத்துட்டு இருக்கா, பிரயோக சக்கரம் வச்சிருக்கா. க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது. சைவம் வைணவம் இணைஞ்சதெல்லாம் இது. கூட்டம் சொர்க்கவாசல் வழியே காலையிலேருந்து ஒரு 4:30லேருந்து அதிகமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது.
பெரும்பான்மை மக்கள் வந்து அதிக அளவில் வந்து சாமி கும்பிட்டு போய்க்கிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. இது சைவம், அங்கிட்டு வைணவம் இருக்குது. நாங்கள் சாமி தரிசனம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு, பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் வருஷம் வருஷம் வர்றோம், நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டிலேயே சைவமும் வைணவமும் சேர்ந்து இருக்க ஒரே தலம் இந்த தலம் தான். அதனால் இங்கே வந்து ரொம்ப கூட்டம் நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே நாங்கள் சாமி கும்பிட்டு சாமி தரிசனம் முடிச்சு நாங்கள் வர்றோம். வருடத்துக்கு ஒரு தடவை வந்து சொர்க்கவாசல் திறக்குது. எல்லாரும் வந்து இந்த இதில் கலந்துக்குங்க.